சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நாம் இப்போ மறுபடியும் நம்ம லெஸ்லி ஐயா கூட ஒரு கலந்துரையாடல், குறிப்பாக தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமாக. ஏன்னா காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமாக நம்ம சில விஷயங்களை குமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறனாலையும் இன்னும் சில கதைகளையும் நம்ம பேசலான்னு இருக்கோம். வாங்க போவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சின்னபாணி. வணக்கம் 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 ஐயா. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்தே ஆரம்பிப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் அவர் நிறைவேற்றினா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாருங்கிறத பல தடவை பேசியிருக்கோம். புதுசாக அவர் இந்த தேர்தலுக்கான அந்த அந்த பாராளுமன்ற தொகுதிக்கான பாஜகவினுடைய அறிக்கை, தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை அவர் கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தில் நாம ஒரு பழைய கதையை போய் பார்க்கணும். என்ன அப்படின்னா 2021 இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர், நம்ம இந்த கொழுப்பு திருடன் நீங்க சொல்லுவீங்க அன்போட, அந்த கொழுப்பு திருடன் அவரும் வசந்தன்கோவுடைய பையன், அதாவது விஜய் வசந்த் அவர்களும் 2021 கூட்டு சேர்ந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டு இருந்தாங்க. வெரி குட். ஆமா, ரெண்டு பேரும் சேர்ந்து அழகா அருமையான ஒரு தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல சில பாயிண்ட பார்த்துட்டு அப்புறம் நம்ம இங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெளியிட்டு இருந்தாங்க. ஓகே. ஆமா, அதனால அதுல உள்ள முக்கியமான, அதுல வசந்தன்கோ கிளைகள் தரப்போன்னு ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணு இல்லல்ல. அது வாக்குறுதிகள் இருக்கா? அது சொல்லாமல் செய்யக்கூடிய லிஸ்ட்ல, இது சொல்லிட்டு செய்யாம போன லிஸ்ட தான் இப்ப நம்ம எடுக்க போறோம். சரி. ஆமா, முக்கியமான அது தேர்தல் வாக்குறுதியை வாசிக்கிறேன். நீங்க எதை செய்தாங்க செய்யலைங்கிறத நம்ம மக்களும் பார்க்கட்டும், நீங்களும் உங்க கருத்தை சொல்லுங்களேன். சரி. குமரி மாவட்டத்தில் பல்கலைக்கழகம் ஒன்று அமைப்போம். இவர் அமைச்சராகி, இந்த ஈரவங்காயம் அமைச்சராகி 2.5 வருஷம் ஆச்சு. இவர் இந்த வாக்குறுதியை வச்சு மக்கள் ஓட்டு போட்டு 2 பேரையும் வெற்றி பெற வச்சுட்டோம். அதாவது விஜய் வசந்தையும் 2021 இடைத்தேர்தலில் வெற்றி பெற வச்சோம். அவருடைய பதவி காலம் நிறைவு பெற போகுது. கொழுப்பு திருடனையும் வெற்றி பெற வச்சோம். பத்மநாபன் தொகுதியில அவர் 2.5 வருஷமா முதலாவது ஐடி இதுல இருந்தாரு. இப்ப பால் திருடக்கூடிய இடத்துல அவரு ஐடி இதுல இருந்தாரு. ஆனா அவரும் அந்த வாக்குறுதியில சொல்லியிருப்பாரு, ஐடி பார்க் கொண்டு வருவேன்னு சொல்லியிருப்பாரு. பின்னாடி இருக்கு முதல் இது பல்கலை அமைப்போம், பல்கலைக்கழகம் குமரி மாவட்டத்தில் அமைப்போம். அமைச்சாங்களா? பல்பொருள் அங்காடி திறக்கப்பட்டுள்ளது. வசந்தன் விவசாய கூட்டுறவு கடன்களை ரத்து செய்வோம். அது இன்னும் நிலுவையிலே இருக்கு. குமரி மாவட்டத்தில் விவசாய கல்லூரி அமைப்போம். அமைச்சாச்சா? குமரி மாவட்டத்தில் அப்புறம் குமரி மாவட்ட அணைகளில் நீர்மட்டம் உயர அணைகள் தூர்வாரப்படும். தூர்வாரினாங்க. கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும். குமரி மாவட்டத்தில் தரமான சாலைகள் அமைப்போம். கல்வி கடன் எத்தனை பிள்ளைகளுக்கு ரத்து பண்ணாங்கிறது தெரியலையே நமக்கு. இதுவரைக்கும் நம்ம நாலேஜ் தெரிஞ்ச அளவுல யாருக்குமே பண்ணல. அந்த கல்வி கடன் ரத்து செய்வோம்ங்கிறது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு. அந்த அறிக்கை அதான் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒன்னும் ஆணியே புடுங்கிற. அடுத்து குமரி மாவட்டத்தில் தரமான சாலைகள் அமைப்போம். பஞ்சர் கூட ஓட்டல. அவரு போட்டது பொன்னார் போட்ட ரோட்டுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரு போட்ட ரோடு இன்னமும் அது மட்டும் தான் இருக்கு. பாலங்கள் எல்லாம் பாலமா இருக்கு. ஆனா அதுல அந்த பாலத்துல இருக்கக்கூடிய அந்த ரோட்ல பஞ்சர் கூட ஓட்டல. இதுதான் இவங்க செய்தது. அடுத்து முக்கியமான ஒரு இது போட்டிருக்காங்க. ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவ கல்லூரியில் நவீன வசதிகள் ஏற்படுத்தி கேன்சர் சென்டரும் அப்புறம் கேன்சர் சென்டர் அமைத்து தமிழகத்தில் தலை சிறந்த மருத்துவக் கல்லூரியாக மாற்றுவோம். ஒரு துரும்ப தூக்கி போடல. ஒரு செங்கலை கூட காட்சி வைக்கல. போயிட்டாங்க. அந்த மகன் அந்த நேரத்துல அவருக்கு தொகுதி பணத்தை ஒதுக்கி இல்லைன்னா அந்த ஆஸ்பத்திரியும் வந்திருக்காது. முதல்ல இவங்க எங்க மல்டி ஸ்பெஷாலிட்டியா கொண்டு வருவோம்னு கூட வேற சொல்லியிருந்ததாக எனக்கு ஞாபகம். அதாவது ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நவீன வசதிகளும் ஏற்படுத்தி கேன்சர் சென்டரும் அமைத்து தமிழகத்தில் தலை சிறந்த மருத்துவ கல்லூரியாக மாற்றுவோம். தமிழகத்தின் தலை சிறந்த மருத்துவக் கல்லூரி சொன்னாலே எல்லாமே மல்டி ஸ்பெஷாலிட்டி எல்லாமே வந்துடும். சரி, அடுத்த பாயிண்ட் போகும். குமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா பகுதிகளை மக்கள் கவரும் வகையில் அமைப்போம். நிறைய பண்ணிருக்காங்க. சரி, குமரி மாவட்டத்தில் தொழில்நுட்ப பூங்கா அமைப்போம். உங்க பாயிண்ட் நீங்க கேட்டதுதான், தொழில்நுட்ப பூங்கா. ஏன்னா அவருக்கு கிடைச்சதும் அந்த ஐடி இது கிடைச்சது. நம்ம ஒருவேளை எதிர்பார்த்தோம் கிடைச்சிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு. அதுக்கெல்லாம்
அந்த துறைக்கு அமைச்சராக ஆன போதும் கூட இந்த மனோ தங்கராஜுங்கிற ஈர வெங்காயம் இதுல எதுவுமே செய்யல. அதுதான் இதை விட வேற என்ன கேவலம் வேணும். சரி, ரைட்டு. அடுத்து வந்து குமரி மாவட்ட மக்களின் நலன் கருதியும் புதிய ரயில்கள் கொண்டு வருவோம். எத்தனை ரயில் கொண்டு வந்தாங்க? பொன்னார் கொண்டு வந்தாங்க. வந்தே பாரதத்துல இருந்து எல்லாத்தையும் இன்னமும் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காரு. அது இருக்கட்டும். இவங்க என்னத்தை ஒன்றும் பண்ணல. போய் பார்க்கணும்ல, மத்திய அமைச்சரை பார்த்து அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. இவர் நம்ம வசந்தனுக்கும் கிளை அமைக்க நேரம் பத்தல. 110 கிளையை தாண்டி போயிட்டாங்க. குமரி 100க்கு உள்ளதான் இருந்து அவரு எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கிளை 100க்கு உள்ளதான் இருந்து இப்ப 110க்கு மேல போயிட்டு பெங்களூர்ல எல்லாம் போய் திறந்துட்டாங்க. பாண்டிச்சேரி, பெங்களூர் எல்லாம் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு எல்லாம் போயிட்டாங்க. அடுத்து வந்து இல்ல போட்டோம், அதை பற்றி நமக்கு தப்பு இல்லை. கொடுத்த வாக்குறுதிகளை ஏதாவது 1வது 2வது நிறைவேற்றிட்டு அதையும் சேர்த்து செய்தாங்கன்னா நமக்கு சந்தோஷம். ஆமா, மக்கள் இப்போ ஐடி பார்க் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஐடி பார்க் நம்ம மாவட்டத்துக்கு தேவையானது. அதை வாக்குறுதியே கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஐடி பார்க்கை கொண்டு வந்திருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் என்ஜினியர்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள என்ஜினியர்ஸ் வெளி மாநிலங்கள்லையும் வெளிநாடுகள்லையும் அங்கேயே வேலை செய்கிறாங்க. இதுல என்னன்னா அந்த ஐடி துறைக்கு அமைச்சராக இருந்த போதும் செய்யல. அப்படி இருக்கும் போதே செய்யல. இப்ப பால்வளத்துறைக்கு வந்துட்டார். இப்ப பால் பண்ணி மூடாம இருந்தா சரிதான். அதான் கொழுப்பு திருடிட்டு கிடக்காரு. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது குமரி மாவட்ட மக்களின் நலன் கருதி இப்ப வந்து திருவனந்தபுரம் கோட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்ட அந்த ரயில் இதை தூக்கிட்டு வந்து மதுரை கோட்டத்தோட இணைப்போம். இது வந்து நீண்ட நாள் கோரிக்கை. ஆமா, செய்வோம்னு சொன்னாங்க. 2 பேரும் சேர்ந்துதான் சொன்னாங்க. இது மத்திய அரசு சம்பந்தப்பட்டது. விஜய் வசந்த் தான் இதை போய் நம்முடைய ரயில்வே அமைச்சரை போய் பார்த்து கோரிக்கை வச்சு இதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்திருக்கணும் ஒரு நட்டங்களத்துல. அப்புறம் வந்து நாகர்கோவில் தொகுதிக்கு உட்பட்ட பேருந்து நிலையங்கள்ல எல்லாம், பேருந்து நிலையம், ரயில் நிலையம், இங்கெல்லாம் வைஃபை வசதியை நாங்க அமைப்போம்னு சொல்லியிருந்தார். சேர்ந்தான் சொல்லியிருக்காங்க. அங்க உள்ள போனா நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டாங்க. வைஃபை அப்படி வசதி எங்க கொடுத்துறது? கால கொடுமை. அதாவது இதுவும் ஐடி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது. அந்த ஐடிக்கு பஸ் ஸ்டாண்ட் உள்ள போயாச்சுன்னா நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அவங்க எங்க வைஃபை தர்றது? குறைந்தபட்சம் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து அந்த தொழில்நுட்ப அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சராக இருக்கும்போது இந்த கோரிக்கையாவது நிறைவேற்றிருக்கலாம். வாக்குறுதி, கோரிக்கை இல்லை, அவர் கொடுத்த வாக்குறுதி தான். அந்த தொழில்நுட்ப பூங்கா அமைப்போம்னு சொன்னது, அதே மாதிரி இந்த வைஃபை கனெக்டிவிட்டி கொடுக்கறதெல்லாம் அவருடைய தான். நீங்க சொன்ன மாதிரி அங்க உள்ள போனா நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்க. அப்புறம் வந்து மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க அடிக்கடி மக்கள் குறை தீர்க்கும் முகாம்கள் நடத்துவோம். எத்தனை முகாம் நடத்தினாங்க? அடிக்கடி நடத்துவாங்களாம். மீட்டருக்கு மீட்டர், அதாவது வருஷத்துக்கு ஒன்று கூட நடத்தவே இல்லை. அப்புறம் என்ன வருஷத்துக்கு ஒன்று? அடுத்து வந்து படித்த இளைஞர்கள் படிச்சு வீணை நம்ம டென்ஷன் ஆகி இல்ல இன்னொன்னு பேசுவோம். மக்களுக்கு தெரியணும், மக்களுக்கு தெரியும் இந்த களவாணிகள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியணும்ல. பொய்யாங்கண்ணி போயிடுவா. பொய்யாங்கண்ணி என்ன களவாணி போயிடும். ஆமா, அதாவது படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் வேலை வாய்ப்பு பெற வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்துவோம். நிறைய நடத்தினாங்க. முகாம் கூட நடத்தல. சரியா? இவங்க இதெல்லாம் செய்திருக்கணும், ஆனா செய்யல. அடுத்து வந்து குமரி மாவட்டத்தில் சட்ட கல்லூரி அமைப்பு. வாக்குறுதிகளுக்கு குறைவே இல்லை. அப்புறம் வந்து பேரிடர் காலங்களில் விளை நிலங்களில் சேதங்கள் ஏற்படும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவோம். இப்ப நல்ல பாயிண்ட். நல்ல பாயிண்ட் தான். நல்ல பாயிண்ட். தண்ணில மிதக்கும் போது கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய விவசாய நிலம் குளங்கள்லாம் உடைச்சு போச்சு. இந்த ஈர வெங்காயங்கள் எங்கே போனார்கள்? அங்க வந்து அந்த மக்களுக்கு வந்து எத்தனை இதுல இழப்பு. இப்ப அங்க அந்த அம்மாட்ட ரூபா கேக்குறாங்க, நிர்மலா சீதாராமன். அந்த அம்மா கொடுத்த 5000 ரூபாய்க்கு முதல் கணக்க சொல்லுங்க. 5000 கோடி. 5000 கோடிக்கு அதுக்கு நீங்க கணக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க கந்தோட்டிக்காரங்க மாதிரி கணக்கெல்லாம் கேட்டுருக்கீங்க. எங்கிட்ட தந்தா நீங்க கணக்கெல்லாம் கேட்கக்கூடாது. நாங்க பாதி எடுக்கிறத விட எடுத்துட்டு ஏதோ பேருக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய கதை இருக்கு. அப்புறம் வந்து மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்த மருத்துவ முகாம்கள் நடத்துவோம். இதுவரைக்கும் இங்க நடத்துறேன். அப்புறம் பேரிடர் காலங்களில் மீனவர்களுக்கு உதவிட அரசு மீனவர்கள் இணைந்த பாதுகாப்பு குழு அமைப்போம். கடலில் தொழில் செய்யும் நேரத்தில் காணாமல் போகும் மீனவர்களை கண்டுபிடிக்க ஹெலிகாப்டருடன் கூடிய ஹெலிகாப்டர் தளம் அமைப்போம். இது ரொம்ப அத்தியாவசிய தேவையானது. அந்த மனுஷன் இருந்திருப்பாருன்னா இதுக்கு முன்னாடியே கொண்டு வந்திருப்பாரு.
நிச்சயமா நடந்திருக்கும். கண்டிப்பா கொண்டு வந்திருப்பாரு அவருக்கு அந்த பழைய வாக்குறுதியிலேயே அதை சொன்னது கண்டிப்பான மீனவர்களுக்காக ஒரு கடற்படை தளத்தையும் அமைச்சு ஒரு ஹெலிகாப்டர் இதையும் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை மிக முக்கியமாக அந்த காணாமல் போன மீனவர்களுக்காக அடிக்கடி கொஞ்சம் கடல் சீட்டாக இருந்தனாகி அந்த நேரம் எங்கேயாவது இழுத்து கொண்டு போயிடுது. அதுக்கு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு அந்த மனுஷன். சரி, இனிமேலாவது ஓட்டு போட்டு அவரை மறுபடியும் அந்த தேர்தல் வாக்குறுதியில் இதே வாக்குறுதி அவர் கொடுத்திருக்காரு. இவங்களால நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த திமுக களவாணி கூட்டமும் சரி, காங்கிரஸும் சரி, இவங்க ஒண்ணு கூட செய்யலைங்க. இப்போ வாக்குறுதி கொடுக்கறதே பெருசு இல்லை, ஏதாவது ஒன்னாவது செய்தாங்க. அதுதான் அதுல சொன்னதுல இன்னும் 2-3 இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அதே மாதிரி வந்து கன்னியாகுமரியில் உள்ள கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் போன்றவற்றை தரிசிக்க சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடு செய்து கொடுப்போம். என்ன செய்து கொடுத்தாங்க? அப்ப குமரி மாவட்டத்தில் ரப்பர் தொழிற்சாலை அமைப்போம். ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாதிரி வாக்குறுதி மட்டும் கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் அந்த மக்களுக்கு எதுவும் செய்யல. குமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைப்போம், அமைச்சு விட்டாங்க. அப்புறம் வந்து கடற்கரையை ஒட்டிய கிராமங்களில் அதாவது மீன்களை வந்து பாதுகாப்புடன் வைக்க குளிர்பதன நிலையங்கள் அமைக்கப்பட்டு மீனவர்களிடமே ஒப்படைக்கப்படும். இதெல்லாம் ஏற்பாடு செய்து அங்க மீனவர்கிட்ட கொடுத்துருவோம். அதை அவங்களே நிர்வாகம் பண்ணி அதை என்ன செய்யணுமோ அதை மீனை வந்து பதப்படுத்தி வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இது வந்து மோடி அரசாங்கத்துல இந்த ஸ்கீம் இருக்கு. அதை முறையா அங்க கொண்டு வந்து செயல்படுத்தினாலே இந்த மக்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனா இவங்க அந்த வாக்குறுதியில கொடுத்தாங்க, இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எம்பிங்கிற அடிப்படையில விஜய் வசந்த் தான் போயிருக்கணும். இவர் அங்க ஒண்ணுமே பேசவே இல்லையே. பார்லிமெண்ட்ல எதை பத்தி பேசினார்? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் பேசலையே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மீன்வளத்துறை அமைச்சரே வந்து நம்ம டாக்டர் எல் முருகன் தான். அவரை பார்த்து இந்த மீனவர்களுக்கு இதை செய்யுங்கன்னா அவர் செய்ய போறாரு. சிம்பிளான விஷயம் தான். இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கமும் சரி, இல்லைன்னா மத்திய அமைச்சரும் சரி, செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன முயற்சி எடுக்கணும்ல. தேர்தல் வாக்குறுதியில கொடுத்து விட்டீங்க, அதோட ஓட்டு போட்டாங்க, வெற்றி பெற்றீங்க, கடையை பெருக்கிட்டீங்க, நடையை கட்டிட்டீங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லாமே முடிச்சு விட்டாங்க. இப்ப பணம் கொடுத்து ஜெயிச்சிடலான்னு இப்ப பணம் கொடுத்து நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு சொல்லி பழையபடியே கோதாவில இறங்கி இருக்காங்க. ஊரா போய் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். நான் இந்த இடத்துல பழையபடியும் திருப்பியும் சொல்றேன், தாராளமா பணத்தை வாங்க. கொள்ளையடிச்ச பணங்க, அதாவது உழைச்சி சம்பாதிச்ச பணம் கிடையாது. வசந்தன் கோல அதுல முதலீடு நீங்க அதுக்கு ஒரு தனி விசாரணை வச்சீங்கன்னா, காங்கிரஸ் மத்தியில ஆட்சியில இருந்த போது பல காங்கிரஸ் தலைவர்களுடைய கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் கொண்டு கொட்டுனாங்க. அது கரெக்டா ஒரு விசாரணை மட்டும் நடத்த சொல்லுங்க, ஒத்துக்கிடுங்க. சிபிஐ விசாரணை நடத்தும். மத்திய அரசினுடைய ஒரு ஏஜென்சி மூலம் ஒரு விசாரணை நடத்துங்க. அதுல யாருடைய பணம் எல்லாம் உள்ள வந்து பிளாக் ஒயிட்டா மாத்தின கதை எல்லாம் உள்ள வரும். அது ஒரு பக்கம் இருக்கு. இவங்க இன்னொன்னு கொள்ளையடிச்ச பணம் தான், கவலையே படாங்க. உழைச்சி சம்பாதிச்ச காசை 5 பைசா இந்த நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, எச்சி கைனால காக்கா வரட்ட மாட்டான், அந்த கும்பல் தான் இதெல்லாம். இது வந்து பணத்தை கொடுக்குதுன்னா தாராளமா வாங்க. ஓட்டு மட்டும் நீங்க வந்து பாஜக பணத்தை கொடுக்கும் போது வேண்டாம்னு சொல்லவே வேண்டாம். வாங்குங்க, உங்க பணம் தான் அது. நம்ம பணத்தை திருப்பி தராங்க. நீங்க அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அவன் விசுவாசமா இருந்தானா? இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதை நம்பி ஓட்டு போட்டீங்கல்ல, அவங்க விசுவாசமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா? ஒன்னே ஒண்ணு செய்தான. அப்படி நிறைவேற்றாத அவங்களுக்கு நீங்க ஏன் விசுவாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வலிய வந்து வாண்டாடா வண்டியில ஏறான், வேணாமா என்னப்பா 2000 ரூபா கொடுங்க, 4000 ரூபா கொடு, ஒன்றா என்ன இல்லாம இருக்குன்னு கூடுதலா கேட்டு வாங்க. கண்டிப்பா வாங்கி நீங்க செலவு பண்ணுங்க. 4 பாவங்களுக்கு ஏதாவது துணி எடுத்து கொடுங்க, அது புண்ணியமா போகும். அதை செய்யுங்க. ஓட்டு வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக போடுங்க, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக போடுங்க. நம்முடைய எதிர்கால சந்ததி நிறைய ஸ்கூல் லெவல்ல வந்து ட்ரக், அதாவது போதை பொருள் போய் சேர்ந்துட்டு, ஒரு பக்கம் வெளிப்படையா டாஸ்மார்க்கை திறந்து வச்சு பெற்றோர்கள் எல்லாம் குடிகாரனாக்கி தாலி அறுத்துட்டு இருக்காங்க. அதிகமான டாஸ்மார்க் ஆலைகளை நடத்துறதே கனிமொழிங்க. நேரடியான ஒரு குற்றச்சாட்டு. அவ்வளவு பினாமி 10 ஆலைகள் கனிமொழி கண்ட்ரோல். டிஆர் பாலு அதுல வந்து அதிகமான கருணாநிதி இருக்கும் போதே திட்டமிட்டு கருணாநிதி கனிமொழிக்கு வருமானத்துக்காக உருவாக்கி எல்லாம் பினாமி பேர்ல வச்சிருக்கு. இந்த அம்மா தான் வந்து சொல்லிச்சு, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமான மாநிலம் தமிழகம்னு சொல்லிச்சு. நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க திமுக நடத்தக்கூடிய மதுபான ஆலை எல்லாம் மூடிடுவோம்னு சொன்னாங்க, டாஸ்மார்க்கை இழுத்து மூடிடுவோம்னு சொன்னாங்க. ஏதாவது ஒண்ணு செய்தாங்களா?
இவங்களுக்கு எதுக்கு நீங்க நன்றிய விசுவாசமா இருக்கும்னு ஏன் நினைக்கிறீங்க? காசை வாங்குங்க, ஓட்டை மாத்தி போடலன்னா உங்க குழந்தைகள், உங்களுடைய வருங்கால குழந்தைகள் எல்லாம் கஞ்சா குடிச்சு நாசமா போயிருவான், பாத்துடுங்க. சரி, இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். கண்டிப்பா இதை ஞாபகத்துல வச்சிடுங்க. உங்க குழந்தைகள் எல்லாம் கஞ்சா குடிச்சு நாசமா மண்ணா போடணும்னா ஓட்டு போடுங்க. மெத்தபெட்டமைன் எல்லா இடமும் எல்லாம் சிந்தட்டிக், கிராமப்புறம் வரைக்கும் போயிட்டு பள்ளிக்கூட குழந்தைகள்கிட்ட போய் சேர்ந்துட்டு இது பாத்துட்டு ரொம்ப ரொம்ப அபாயகரமா. இதுல இருந்து மாறினா அண்ணாமலை அந்த மனுஷன் வந்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா இதனுடைய வலி வேதனை எல்லாம் அவருக்கு தெரியும். 10 வருஷம் கர்நாடகத்துல இருக்கும்போது இதெல்லாம் நேரடி அனுபவப்பட்டவர். சொல்றாரு, ஒவ்வொரு பெற்றோரும் கவனமா இருங்க, ஆசிரியர்களும் சிந்திக்க வேண்டிய விஷயம், பாதிரியார்களும் யோசிங்க. நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் நினைச்சீங்கன்னா இதை நீங்க யோசிங்க. இல்ல நீங்க முக ஸ்டாலின் சொல்லி இதெல்லாம் நிப்பாட்ட சொல்லுங்க. இல்ல இப்ப ஓரளவு சொல்லுங்க, ஓரளவு கொஞ்சம் பாதிரியார்கள் முன்னாடி கொஞ்சம் பயந்தாங்க. இப்ப 1-2 பேரு தலையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நலன் நீங்க எடுத்தீங்கன்னா நமக்கு இந்த இது எல்லாம் ஒழியணும், மது ஒழியணும், இந்த ட்ரக்ஸ் ஒழியணும். கஞ்சா எல்லாம் தாறுமாறா கன்னியாகுமரி மாவட்டத்துல கிடையாது, கிராமமே கிடையாது, உங்களுக்கு நேரடியா தெரியும். இதெல்லாம் ஒழிச்சு நம்மளுடைய சந்ததியினர் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைச்சீங்கன்னா திமுகவை ஆட்சியில இருந்து தூக்கணும். பாஜக மறுபடியும் நீங்க ஓட்டு போட்டாலும் போடாட்டாலும், நம்ம ஓட்டு போட்டாலும் பாஜக தான் மத்தியில வரப்போகுது. மோடி தான் பிரதமரா வரப்போறாரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒன்னாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அங்க வளர்ச்சி திட்டம் நடக்கும். வசந்தன் பையனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அங்க 4 வசந்தன் கிளைகள் திறப்பாங்க. அவ்வளவுதான் நடக்கும். எது வேணும்னு நீங்க முடிவு பண்ணிடுங்க. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஆனா எல்லாத்துக்கும் மேல திமுக கூட்டணி இந்த வாட்டி நீங்க புறக்கணின்னு வச்சிடுங்க. புறக்கணிக்கலன்னா நம்முடைய சந்ததி நாசமா போயிடும். மண்ணவாரி போட்டுறாதுங்க அவங்க எதிர்கால சந்ததியினுடைய தலையெழுத்தை. அதோட சேர்ந்து கனிம வள கொள்ளை, பிரமாதமான கொள்ளை நடந்துட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க நாசமாயிட்டு இருக்கு. சூட்டு பொத்தன்னு ஒரு பொத்தை இருந்து காணும். மயிலாடும் பாறைன்னு நான் வாத்துக்கோழி மேய்ச்சிட்டு அதெல்லாம் ஓடி விளையாடின பாறை இல்ல. 200-300 அடி பள்ளத்துல கிடக்கான். கோழிக்கோட்டு பொத்த அது முக்காவாசி போயிட்டு. அதனால எல்லாம் போயிட்டு, அதனால பாத்துடுங்க. இன்னுமே இதே கொள்ளையடிச்சுட்டே இருக்கணும்னு சொன்னா நீங்க அதுக்கு பண்ணுங்க. சரி, இப்ப நான் அடுத்த முக்கியமான அறிக்கை வந்துரும். நம்ம அண்ணாச்சி கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நான் வரிசையா சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம், இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன செய்திருக்காங்க, நல்ல காரியங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் தொகுத்திருப்பேன். பல்வேறு திட்டங்கள் இதை வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அனலைஸ் பண்ணியிருப்போம். 368 பக்கங்கள், 350 ரூபாய். தபால் செலவு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு 50 ரூபாய், அது கொரியர் செலவு. மற்ற மாநிலங்களுக்கு 100 ரூபாய் கொரியர் செலவாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த புக்கு தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு, அதாவது 9092345641 இந்த நம்பர் தான் ஃபோன்பே நம்பர், இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்புக்கு எந்த இதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா நான் புக்கை நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். எத்தனை புக்குங்கிறத நீங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தீங்கன்னா அந்த புக்கை நான் அனுப்பிடுவேன். இதற்கான அந்த பணத்தை நீங்கள் ஜிபே மூலமாகவோ ஃபோன்பே மூலமாகவோ பண்ணலாம். இந்த புக்கில் சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இன்னொரு தகவலையும் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு முன்னுரை மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தலைவரை வெளியே சொல்லியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு 11வது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அன்று லூர்தம்மாள் சைமன், இன்று நரேந்திர மோடி அப்படிங்கிறது டைட்டிலாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி இருக்கும், அன்று லூர்தம்மாள் சைமன், இன்று நரேந்திர மோடி அப்படின்ட்டு. லூர்தம்மாள் சைமன் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க காமராஜருடைய 2வது முதலமைச்சராக 2 தடவை இருந்தாங்க. 2வது தடவை இருக்கும்போது அந்த அமைச்சரவையில் ஒரே ஒரு பெண் அமைச்சர், ஒரு கிறிஸ்தவ பெண் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்களை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை அடிப்படையை வச்சு தான் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீனவர்களுக்கு பல்வேறு தனித்துறையை கொண்டு வந்துட்டார். தனித்துறையை கொண்டு வந்து அந்த துறைக்கு நம்ம தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் எல் முருகன் அவருக்கு கட்டுப்பாட்டில் தான் அந்த துறை இருக்கு. பல்வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத பட்டியலிட்டு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கேன். இதை பேர் ஏகப்பட்ட தகவல்கள் இல்லைன்னா சொல்லியிருக்கேன். அவசியம் இந்த புக்கை வாங்கி படிங்க. மோடிக்கு என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டவங்க கொடுங்க. இது வரைக்கும் வாங்கி படிச்சவங்க ஒரு 2 பேருக்காவது வாங்கி கொடுங்க. ஒரு 10 பேருக்கு கொடுக்க முடிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படும். 10 பேர் பாஜக வெளியே உள்ளவங்க, இல்ல பாஜகவில் பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க, இல்லைன்னா குறிப்பெடுத்து பேசுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அவசியம் செய்யுங்க. இது தேர்தலுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இந்த சேவையில நீங்களும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு 5 புக்கோ 4 புக்கோ 10 புக்கோ 50 புக்கோ 20 புக்கோ எவ்வளவு வேணாலும், இல்ல நீங்களே அடிச்சு கொடுக்கனாலும் தாராளமா கொடுங்க. என்கிட்ட சொல்லிட்டு கொடுங்க. நீங்களே பிரிண்ட் பண்ணி ஒரு 1000 காப்பி போட்டு கொடுக்க போறேன் அப்படின்னா தாராளமா, உங்களுக்கு அந்த வசதி இருக்குன்னா கண்டிப்பா இதை செய்யணும். தேர்தல் மைண்ட்ல வச்சு கண்டிப்பா இதை செய்யணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள்.
அதாவது வந்து தமிழ்நாடு அரசால் அதை மறுக்கப்பட்ட ஏழை நடுத்தர மாணவர்களின் மத்திய அரசு, அதாவது சுருக்கமா சொல்லிடுறேன் என்னன்னா நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டுல அது வந்து ராஜீவ் காந்தி காலத்துல கொண்டு 85 வருஷத்துல 85 86ல கொண்டு வரப்பட்டது. நவோதயா பள்ளிகள் அப்படிங்கிறது வந்து ஏழை குழந்தைகள், கிராமப்புற குழந்தைகளுக்கு 75% அதுல ஒதுக்கீடு. டவுனு சிட்டில இருக்கக்கூடிய படிக்கிற அதை சார்ந்த உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து 25%. அப்ப நம்மளுடைய கிராம பிள்ளைகளுக்கு அதிகமா பயன்படும். பெண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அந்த கல்வி திட்டத்துல அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச பிள்ளைகள் தான் நீட்ல வந்து அதிகமா சைன் பண்ணுது, அதிகமான இதை அவங்க இடத்த பிடிக்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டுல ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கு. அது பாண்டிச்சேரியில 4 இருக்கு. அது கொண்டு வந்தாச்சுன்னா இவங்க இந்த சன்ஷைன் ஸ்கூல் எல்லாம் மொத்தமா அடி வாங்கிறோம்ல, அதுக்காகத்தான் அவங்க ஒரு மாவட்டத்துக்கு 1 அப்படின்னா இப்ப 36 மாவட்டம் இருக்கு, 36 38 இருக்கு தமிழ்நாட்டில். 38 பள்ளிக்கூடம் வந்துடும், உண்டு உறைவிட பள்ளிக்கூடம் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கு. இதுல குழந்தைய கொண்டு விட்டுட்டீங்கன்னா போதும், மிச்சத்தை அவங்களே பாத்துக்குவாங்க. எல்லாமே 150 ரூபா 500 ரூபா இவ்வளவுதான் பீஸ். அதுல பெரிய அளவுல பீஸே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே அவங்க தான், மத்திய அரசு தான். நேரடியா அவங்களே இருந்து குழந்தைய பாத்துவாங்க, எல்லாம் பாத்துருவாங்க. எவ்வளவு ஏழை பிள்ளைகள் கிடைக்கும், ஏழை பாளைகள். நீங்க வந்து ஒரு 38, அதுவும் சில பள்ளி மாவட்டங்கள்ல வந்து ரொம்ப பின்தங்கிய மாவட்டத்துல 2 பள்ளிக்கூடம் கொடுக்கிறாரு மோடி. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துட்டு போறாரு. ஏதோ வந்து ராஜீவ் காந்தி கொண்டு வந்தது, காங்கிரஸ்காரங்க கொண்டு வந்ததுலாம் அவர் தடுக்கல, அதை இன்னும் பூஸ்டப் பண்றாரு. நல்ல திட்டங்கள்னால அதுக்கு கொஞ்சம் அதிகப்படி முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த பள்ளிக்கூடத்தை நம்ம கொண்டு வருவோம்னு சொல்றாரு. தமிழகத்துக்கு அத்தியாவசியம் தேவையான பள்ளிக்கூடம். நம்ம ஏழை பாளைகளுடைய குழந்தைகளுக்கு இது அவசியம் தேவை. நவோதயா பள்ளிகள், கேந்திர வித்யாலயா வேற, நவோதயா பள்ளிகள் வேற. கல்விதான் பிரதானம், அடிப்படை தரமான கல்வி. அதாவது கேந்திர வித்யாலயாவுக்கு குழந்தைகளை சேர்க்கறதுக்கு கனிமொழியில இருந்து எல்லாரும் இப்ப ரெக்கமெண்ட தூக்கி விட்டாங்க, வெட்டி விட்டுட்டாங்க. நீ ஒன்னும் ஆணி புடுங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கு. ஆனா நவோதயா பள்ளி அதை விட இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் நமக்கு கிடைக்கும். அதை கெடுத்து குட்டிச்சாரா இதுவரைக்கும் தடுத்து வச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில கூட 4 இருக்கு, கேரளாவுல 14 இது இருக்கு. அப்படி எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு. ஒரே ஒரு மாநிலத்துல தமிழ்நாட்டுல அதை கெடுத்து நாசம் பண்ணது திராவிடியா மாடல். அதை உடைப்போம்னு சொல்றாரு. தேவை, அவசியம் தேவை. தமிழ் மொழியும் உண்டு, தமிழ் தாய்மொழி, எல்லாருடைய தாய்மொழியை நீ படிச்சுக்கலாங்க. அதனால வந்து இவனு இந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இந்தி படிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவன் நடத்துற திமுக காரன் நடத்துற 44 பள்ளிக்கூடத்துலயும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மகா நடத்துற சன்ஷைன் பள்ளிக்கூடத்துல தமிழ் கிடையாது. இந்தி தான், இந்தி உண்டு, தமிழ் கிடையாது. இந்தி உண்டு, தமிழ்ல பேசினா 500 ரூபாய் ஃபைன். இங்கிலீஷ் தான் பிரதானம். ஆமா, இங்கிலீஷ் தான் பிரதான மொழி. வந்து பயிற்று மொழி இங்கிலீஷ். சும்மா தமிழ் இதான். அந்த இதை வந்து கேந்திரா வித்யாலயா இந்த நவோதய பள்ளிகளை வந்து தமிழகம் முழுக்க நாங்கள் கொண்டு வரோங்கிறதுல அண்ணாச்சி சொல்லியிருக்காரு, வாக்குறுதி கொடுத்துருக்காரு. கொடுத்தா கண்டிப்பா இது மத்திய அரசு இன்னமும் தயாராதாங்க இருக்கு. இந்த வீணா போன இந்த அரசாங்கத்தை காலி பண்ணிட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்கலைக்கழகம் ஒன்றை நாங்க அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு சொன்னார்னா அது நடக்கும். இந்த மாநில அரசு இல்லைன்னா மத்திய அரசு பல்கலைக்கழகம் அது கொண்டு வருவாரு. அதனால நம்ம இதுல இருந்து கொண்டு வரணுங்கிறதுல அவரு இது சொல்லியிருக்காரு. 100 இளைஞர்களை தேர்வு செய்து கன்னியாகுமரி மாவட்டத்துல அவர்களை தேர்வு செய்து அவங்களுக்கு தொழில் முனைவோராக, அதாவது அவங்கள வந்து தொழில் அதிபர்களாக நாங்க மாற்றுவோம், ஏராளமானவங்களுக்கு வேலை கொடுப்போம் அப்படிங்கிறத வருஷத்துக்கு 100 பேரை கொண்டு வரத ஒரு செயல் திட்டம் வகுத்து அதை பத்தி சொல்றாரு. இயற்கை வளம், நீங்க கவலைப்பட்ட மேட்டர், இயற்கை வளத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தை குட்டி சோறாயிட்டு இருக்காங்க. அதை நாங்க பாதுகாப்பு. அது அவரு போற இடத்துல எல்லாம் சொல்றதுதான். இப்பமும் இந்த தேர்தல் வரைக்கு முன்னாடியே இந்த இயற்கை வளங்கள் கொள்ள போறதை குறித்து அவர் ரொம்ப கவலைப்படுவார். நிச்சயம் மொத்தமா அழிச்சு கொண்டு போறான்னு இல்லையா அப்படின்னு சொல்லி போயிடும். அது நமக்கு இருக்கணும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, 4-5 வகையா 5 இருக்கு. 5 வகை பாக்கி 4 நமக்கு, பாக்கி எல்லாம் நமக்கு இருக்கும். ஆமா, அவரு முல்லை, நெய்தல், அவ்வளவு வளம் செறிந்த அந்த நிலம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்து நிலம். அதுல அந்த மலையில அவ்வளவு மொத்தமா அடிச்சு நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அது எல்லாத்துக்கு ஆகும். அந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறத பற்றி முன்னாடி ரொம்ப கவலையா இருப்பாரு. இப்பவும் அடிக்கடி அந்த இதுக்கு எதிராக போராடுறவங்க சில பேர் மேல தாக்குதல் நடத்தி 1-2 கொலைகள்லாம் நடந்து, கண்டிப்பா கனிம வளங்களை திருடுறதுக்கு எதிராக போராடுறவங்களா அந்த இதெல்லாம் அவரு ரொம்ப கவனமா நான் என்னமோ பண்ணுவேன், அடுத்த தடவை வந்தேன்னா
அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை அவருக்கு இப்போ இதுலயும் மேனிஃபெஸ்டோலையும் கொடுத்துருக்காரு. வரவேற்க வேண்டிய விஷயம். அடுத்து வந்து முக்கியமான ஒரு இது நம்ம எல்லாருக்கும் அவசியம் தேவையானது, ம். அதாவது இந்த ரோடு போடுறது, 4 வழிச்சாலை போடுறது. இவனுக்கு எவனாவது குறுக்க வந்தான்னா நம்மளே வெட்டி கொன்றுலாங்க. ம், ம், ம். அவனெல்லாம் நாட்டுக்கு தேவையில்லை. ம். ரோடு இல்லாம இல்ல கட்ட வண்டியிலே ஓட்டிட்டு போக முடியும். ம். கட்ட வண்டியிலே நம்ம இந்த காலத்துல இருந்துட்டு பிளைட்ல இல்ல, விமானத்துல அதை காலத்துல தூண்டி விடறதுக்கு எங்க சர்ச்சில் உள்ள ஃபாதர்ஸ் விஷயம் தெரியாம அவங்களுக்கு மேல இருந்து திமுக காரணம் இருந்து அவங்களுக்கு தூண்டுதல். உண்மைதான். அப்ப அவனும் எதிர்க்கட்சியா இருந்தானுங்க. இப்ப ஒண்ணும் சொல்ல மாட்டான். இப்போ ஒண்ணுமே சொல்ல மாட்டான். எதிர்க்கட்சியா இருந்தாங்கன்னா அவனும் அந்த நேரத்துல ஃபாதர்மாரை தூண்டி விட்டு அதுக்கு பெருசா வெறும் கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் இல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்துல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறதுனால அதனுடைய அந்த எதிர்ப்பும் அந்த வீழ்ச்சியும் நமக்கு அதிகமா தெரிஞ்சு அவங்க தமிழ்நாடு முழுதுமே அந்த அவங்க கைவசம் எடுத்திருக்கிற பயன்படுத்துற ஆட்கள் வந்து அந்த கிறிஸ்தவ மிஷனரி, கிறிஸ்தவ பாதிரியார்கள், பிஷப்புகள், அந்த கிறிஸ்தவ அப்பாவி மக்கள் இவங்களை அழகா பயன்படுத்தி இது மாதிரி விஷயங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த விடாம தடுக்கிறதுக்கு ரொம்ப அழகா அவங்கள பயன்படுத்திட்டு இருந்தானுங்க. அதை நம்ம மக்கள் கொஞ்சம் உன்னிப்பா கவனமா இருந்தாங்கன்னா அதுக்கு மேற்கொண்டு தடங்களா இருக்க மாட்டாங்க. அடுத்த ஒரு முக்கியமானது நம்ம எல்லாருக்கும் தேவையானது, நமக்கு முக்கியமான தேவையான ஒரு இது வந்து விமான நிலையம் கன்னியாகுமரியில கண்டிப்பா தேவை. கண்டிப்பா கன்னியாகுமரி பக்கத்துல, அது எந்த பக்கமா இருந்தாலும் சரி, இந்த பக்கமா இருந்தாலும் அந்த பக்கமா ஏதோ ஒரு பக்கத்துல கன்னியாகுமரியை ஒட்டி நமக்கு வந்து, அதுவும் நீங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி ஒட்டினீங்கன்னா அது சர்வதேச ஒரு சுற்றுலா தலமா ஆகி போச்சு. கன்னியாகுமரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அப்ப நம்ம அதுக்கு பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா குமரி மாவட்ட மக்கள் ஒண்ணு இங்க இருந்து திருவனந்தபுரத்துக்கு ஓட வேண்டியது இருக்கு. சுற்றுலாக்காரங்களுக்கும் ரொம்ப பயன்படும். இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேர் வெளிநாடுகள்ல இருப்பாங்க, குறைஞ்சது. ஆமா, அதுல ஒரு 50,000 பேரு மாதந்தோறும் வந்துட்டு வெளிநாடுகள்ல இருந்து வந்து போறவங்க. இனி உள்நாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாம் இப்போ பெரும்பாலும் இப்போ பாம்பேலையோ பெங்களூர்லயோ எங்கேயாவது இருக்காங்கன்னு வைங்க, அவங்க இப்போ மேக்சிமம் வர்றது வந்து ட்ரெயின்லையோ டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காக விரும்பல, அவங்க ஃப்ளைட்டில் தான் வந்து போகிறாங்க. அந்த மாதிரி உள்ளது. இனி பெரிய பெரிய அந்த கூடங்குளம் மாதிரி அது நம்ம ஐஎஸ்ஆர்ஓ இருக்கு, இதில் உள்ள வரக்கூடிய அந்த பெரிய பெரிய என்ஜினியர்ஸு அவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது பர்டிகுலராக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுக்கு ரொம்ப ஒரு அவசியம் தேவையானது. ஒரு தவிர்க்க முடியாது. இனிமே வந்து இன்னுமே எழுதிட்டு இருந்தோம்னா சரியா இருக்காது. இதுக்கு முன்னாடி இந்த இயற்கை ஆழ்வார், புண்ணாங்கட்டி ஆழ்வார்னு சொல்லிட்டுலாம் வந்த மோடியும் ஏர்போர்ட்டுகள் நிறைய திறக்கணுங்கிறதுல அவரும் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் மக்களுக்கு ஏர்போர்ட் வசதியை உருவாக்கி கொடுக்கணுங்கிறதுல அண்ணாச்சியும் அதுல உறுதியா இருக்காரு. அவரு அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. ஆனா ஒரு முயற்சியை எடுத்தாரு. அதுக்காக இடம் பாக்குறதுக்காக ஒரு முயற்சியை ஏற்கனவே இருக்கும் போதே எடுத்தாரு. அதுக்குள்ளே அவருடைய அந்த இது முடிஞ்சிடுச்சு. அந்த சாலை மேம்பாலங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த திட்டம் அவருக்கு முதல் திட்டம் அதாத்தான் இருந்தது. இல்ல இன்னொரு காரணம் அதுக்கு எதிர்த்தாங்க. அவர் வந்து சாமி தோப்பு பக்கத்துல வந்து அதை பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அதுல இடத்த வந்து பார்த்தாங்க. ஐயோ உப்பளம்லாம் போகுது. உப்பளம் தானங்க போகுது, அவ்வளவு வயலையும் வந்து வீட்டு மனையா மாத்திட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இப்ப யாராவது கவலைப்படுறாங்களா பாருங்களேன். சுப உதயகுமார்ல இருந்து அத்தனை கும்பல்களும் வந்து இந்த ஜகத் கஸ்பர் இந்த ஆளெல்லாம் எதுக்கு பாதிரியாருக்கு படிச்சாருன்னு எனக்கு தெரியல. கொஞ்சமாவது மக்களினுடைய நலனை பத்தி யோசிக்க வேண்டாமா? இப்ப அவர் வந்து போராட்டங்கள் எல்லாம் வருது. நான் ஒண்ணு கேக்குறேன், விமான நிலையத்தை கன்னியாகுமரி பக்கத்துல சாமி தோப்புல கொண்டு வந்துட்டோம் வச்சுடுங்க. அதுல இருந்து நேரம் மணக்குடி ரோடு சல்லுன்னு கன்னியாகுமரி போயிடலாம். கன்னியாகுமரிக்கு போகக்கூடியவங்களுக்கு இல்ல, அங்க இருந்து நீங்க நாகர்கோவில் வேணும்னா இந்த பாதைக்கு திரும்பினீங்கன்னா நேர சுசீந்திரத்துல வெளிப்பட்ட பாதையில நேரம் இந்த பக்கம் வந்துடலாம். இல்ல மற்ற ஊர்களுக்கு போனாலும் போகலாம். இந்த கன்னியாகுமரியில இந்த விமான நிலையம் வந்துச்சுன்னா ஜகத் கஸ்பர் இந்த ஆளு பயன்படுத்துவாரா மாட்டார்? கண்டிப்பா பயன்படுத்தி வரலாம். அதுல தானே போவாரு. இப்ப நீங்க வாகை குளத்துல போய் தூத்துக்குடியில இருந்து வரணும் கார் முத அவருக்கு தான் பயன்படும். இப்ப நான் ரைஸ் அமைப்பு சுவிட்சர்லாந்துல கொண்டு வைக்கிறாருல்ல, ஒருவேளை ரைஸ் அமைப்பு கன்னியாகுமரியில கொண்டு வச்சாலும் வைப்பாரு இந்த ஏர்போர்ட் வந்துடா. அப்போ இதெல்லாம் வேண்டான்னு சொன்னவங்களுடைய உள்நோக்கத்தை நாம புரிஞ்சுக்கணும். அதை ஓட்டு மூலமா தான் அதை முறியடிக்க முடியும். இது அவசியம் தேவை. அதை பழையபடி நான் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா அவர் கொண்டு வந்துருவார். ஏன்னா இந்த 5 வருஷத்துக்கு பிறகு அவர் வந்து வெளிப்படையா சொல்றதா இருந்தா உயிரோட இருப்பாரா இல்லையானே நமக்கு வயசு ஒரு காரணம் இருக்கு.
யாரு நம்மளே அடுத்த எலெக்ஷனுக்கு இருப்போமா இல்லையானு நமக்கே தெரியாது. தெரியாது. ஆமா. அதனால அது அண்ணாச்சிக்கு வயசாயாச்சு. அதனால அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவர் இருப்பாரா, இருக்க போறாரா, எலெக்ஷன் நிப்பாரா, அதெல்லாம் வேற கதை. இன்றைக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா இதெல்லாம் செய்வாரு. ஏன்னா ஒரு கனவா அவருக்கும் அந்த உத்வேகம் இன்னும் இருக்கு. வயசானா கூட எப்படியாவது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு, ஏன்னா சதா மாவட்டத்து மக்களே பற்றி நினைச்சு ஏன்னா அவரு பிள்ளைகள் இல்ல, அதனால பூரா அவருக்கு வசந்தன் கோ மாதிரி கடை இல்ல, வியாபாரம் பண்ணல, அவரு வந்து விவசாயம் பண்ணல, எதுவுமே இல்ல. இடம் இருக்கு, சொத்துக்கள் எல்லாம் இருக்கு, சொத்துக்கள் அவரு சம்பாதிச்ச சொத்து ஒண்ணு இல்ல. சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறதுனால இவங்கிட்ட போய் 5 ரூபாய் அவரு வந்து லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, கமிஷன் வாங்க வேண்டியது இல்ல, கட்டிங் வாங்க வேண்டியது இல்ல, அவருக்கு தேவையில்லை. நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால அவருக்கு வழியில விட்டா அவருக்கு வந்து மோடி கூட நேரடி தொடர்புல இருக்கு, அமித்ஷா கூட நேரடி தொடர்புல இருக்காரு. ஏன்னா பழைய நண்பர்கள் அவங்க எல்லாம். இவரால நடத்த முடியும், செய்ய முடியும், இவரு போய் நேரடியா கேட்க முடியும், உரிமையோட கேட்க முடியும். கொடுத்தாங்களே 40,000 கோடிக்கு கொடுத்தாங்களே, அள்ளி கொட்டுனாங்களே. அது மாதிரி இன்னும் நிறைய இதை பண்ண முடியும். அதுல வந்து இந்த விமான நிலையம் ரொம்ப 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 நமக்கு அவசியமானது ஒண்ணு. கன்னியாகுமரியில எந்த பக்கங்கிறது இருந்துட்டு போட்டோம், பல ஒரு பக்கமெல்லாம் இடம் பார்த்தாங்க. அங்க வந்து காற்றாலைகள் இருக்கனால பண்ண முடியுமா முடியாதா, ஏதோ ஆராய்ச்சி பண்ணாங்க, பண்ணட்டும். ஆனா நமக்கு கண்டிப்பா தேவை. இந்த மணிக்கட்டி போட்டல் மாதிரியான இடத்துல கூட தாராளமா வைக்கலாம். இல்ல மொத்தத்துல நமக்கு நம்ம சுற்று வட்டாரத்துல நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள ஒரு ஏர்போர்ட் நமக்கு கண்டிப்பா அவசியம் தேவை. அக்கம் பக்கத்துலயோ எந்த பக்கமா இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கியமானது. அதை அவர் வந்து கொண்டு வந்து கண்டிப்பா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இரட்டை ரயில் பாதை, இந்த பாதையை வந்து இன்னும் முடியக்கூடிய தருவாயில் இருக்கு, கிட்டத்தட்ட முடியக்கூடிய தருவாயில் இருக்கு. அதை தொடர்ந்து உள்ள பணியை நான் வந்து வந்த உடனேயே முடிச்சுக்கிட்டு வந்தே பாரத் ரயில நான் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கேன். இந்த இதை பணி முடிஞ்ச உடனேயே நான் வந்தே பாரத் ரயில வந்து நான் வந்து படுக்கை வசதியுடன் நான் வந்து கொண்டு வருவேன், கன்னியாகுமரி கொண்டு வருவேன்னு சொல்றாரு. நாகர்கோயிலுக்கோ கன்னியாகுமரிக்கு எதுக்கு வந்தாலும் சேரதான். அதே மாதிரி கன்னியாகுமரியில இருந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி வழியாக சென்னை வரைக்கும் கடற்கரையில ரயில் பாதையை நான் அமைப்பேன்னு சொல்றாரு. கடற்கரை வழியாக நம்ம சுற்றுலா வர்றதா இருந்தா, வேளாங்கண்ணிக்கு போறதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் வசதியா அதை ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்னால் பணி துவங்கப்பட்டு 4 வழிச்சாலை தேவையான மணல், ஜல்லி இந்த மாதிரி மூலப்பொருளை தமிழக அரசு கொடுக்காததுனால நின்றுட்டு இருக்கு. 4 வழி போர்வேன்னு சொல்லிட்டு இருக்கமே, அந்த கன்னியாகுமரி திருவனந்தபுரத்துக்கு போகக்கூடிய அந்த 4 வழி பாதை எதனால நிக்குன்னா, தமிழக அரசு வந்து மண்ணு, ஊர்ல உள்ளவங்களாம் மண் அள்ளிட்டு போறான், கேரளாவுக்கு அள்ளிட்டு போவாங்க. ஆமா, மண்ணு, மணல், ஜல்லி இந்த மாதிரி மூலப்பொருளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த ஒரு திராவிடியா மாடல் அரசாங்கத்தை நம்ம வச்சிருக்கோம். இதுக்கு ஒரு அமைச்சர் வேற அங்க உள்ளூர்ல உட்கார்ந்து இருக்கு. யாரு கொண்டு வந்தா என்ன, நமக்கு தேவை வந்து 4 வழிச்சாலை நல்லது தானே. அங்க ஒரு அமைச்சர் எதுக்கு இருக்காரு, கொழுப்பு திருடர் மட்டும்தான் அந்த ஆளு செய்ய முடியும், இல்ல பிரதமரை இழிவுபடுத்த தெரியும். இல்ல அந்த கூட இருக்கிற எம்எல்ஏக்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அது அவரு அமைச்சரை மட்டும் சொல்ல முடியாது. நம்ம மாவட்டத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் யாருக்கும், அதாவது நம்ம ஒரு எம்எல்ஏயா இருக்கும், இது மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் பெரிய அளவுல செய்யணுங்கிற ஆர்வம் யாருக்குமே இல்லை. அதே மாதிரி எம்எல்ஏக்களுக்கும் இல்லை, மற்ற எம்எல்ஏக்களுக்கும் யாருக்கும். அவங்களுக்கு எல்லாம் குடும்பத்தை காப்பா, முதலமைச்சரே அவருக்கு குடும்பத்தை கொள்ளையடிச்சு குடும்பத்தை இன்னும் வளப்படுத்தணுங்கிறதுல இருக்காரு தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கலைங்க போது மற்றவங்க மட்டும் எப்படி இருப்பாங்க? அமைச்சர்களும் அதை தானே செய்வாரு. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. 1041 கோடி ரூபாய் மத்திய அரசு கிட்ட வாங்கி கொடுத்து ஜல்லி, மண்ணு, மணலி எல்லாத்தையும் போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி, அமைச்சரா இல்லாம எம்பியா இல்லாம பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்ப செய்திருக்காரு. எதுவுமே இல்லாமே செய்திருக்காரு. அதையும் இதுல குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் வாங்கி கொடுத்து நான் இப்ப வந்து மீண்டும் பணியை தொடக்கிறதுக்கு நான் கொடுத்துட்டேன். அதனால அந்த 4 வழிச்சாலை வந்து கட்டாயம் நிறைவு பெறும். ஓட்டு போடலன்னா கூட நிறைவு பெறுங்க. ஆனா அவருக்கு ஒரு நன்றி இருந்ததுன்னா, நீங்க உப்பு போட்டு சோறதுங்க, நன்றி விசுவாசம் உள்ள மக்களா இருந்தா ஓட்டு போடுங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். இது ஏன்னா கொஞ்சம் வேதனையான விஷயமா இருக்குல்ல. காமராஜரை அங்க விருதுநகர்ல தோக்கடிச்சாங்கன்னு சொல்லி நம்ம தான் அவருக்கு வந்து 1969 நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல ஓட்டு போட்டு அவரை கௌரவப்படுத்தணும். அப்ப அந்த நன்றி உள்ள மக்கள் தானே அவருக்கு அந்த எல்லா தமிழகமே அவரை இருக்கு. இப்ப இந்த தேர்தல்ல மக்கள் எல்லாம் உண்மையிலே ரொம்ப தெளிவா இருக்காங்க, உணர்வு இருக்கு. ஆமா, குற்ற உணர்வு இருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஒரு ரொம்ப தெளிவா இருக்காங்க. மோடி தான் வரப்போறாரு, அதுவும் தெரியும். இங்க இவருக்கு ஓட்டு போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவர் சும்மா போய் பார்லிமெண்ட்ல தூங்கிட்டு வரைக்கும் தான் நேரம், டீ காப்பி அந்த சப்சிடைஸ் ஃபுட்டை சாப்பிட்டு வரைக்கும் தான் சரியா இருக்கும். இவங்களால ஒண்ணும் பண்ணவும் முடியாதுங்க. அதை பண்ணியிருந்தாங்கன்னா கிராமங்கள் எல்லாம் துரத்தி அடிப்பாங்க. நேற்றுக்கெல்லாம் கரூர்ல வந்து அந்த ஜோதிமணி அழுது கிடந்து அது ஒரு ஃப்ராடு வேலை.
எப்படின்னா மீட்டிங்ல வீடியோவை நீங்க ஒருக்கா திருப்பி மைக்க கையில வச்சுட்டே அழுது. நீங்க திருப்பி ஒருக்கா அந்த வீடியோ பாருங்க. நான் சினிமாக்காரன், கரெக்டா பாருங்க. அந்த அம்மா அழ போகுதுங்கிறத முதவே பிளான் பண்ணி சொல்லி கொடுத்து நீ இந்த மாதிரி அழணும்னு சொல்லி அது வரும். எதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இன்னொருக்கா திருப்பி அந்த வீடியோ பாருங்க. அது அப்படியே பேச ஆரம்பிக்கும். கரெக்டா அந்த நேரத்துல அப்படியே ஜூம் ஆகும் கேமரா. எப்படி ஜூம் ஆகும் அது? நீங்க நான் வீடியோ எடுக்கிறேன், நான் அப்படியே எடுத்துக்கிட்டே இருப்பேன், அவ்வளவுதானே. அது வரைக்கும் இருந்தது அந்த பர்டிகுலரா அந்த அது அழ ஆரம்பிச்ச பிறகு ஜூம் ஆனா கூட பரவாயில்ல. அத ப்ரிப்பேர் ஆகும் போதே ஜூம் ஆகி போகும். ஜூம் ஆகி முகத்தை கோவிச்சு, யா மூதேவி நீ அழு, உனக்கு அப்படிதான் நாங்க ஜூம் பண்ணிருக்க, நீ என்ன அழாம இருக்க மாதிரி இருக்கும். அப்படி ஒரு குறிப்பிட்ட செகண்ட் பிறகு அதுக்கு அழ ஆரம்பிக்கும். அப்படின்னா டிராமா எப்படி பிளான் பண்றா பாருங்க. அதாவது அழுது எடுத்தாவது ஓட்டும். மக்கள் தெளிவா இருக்காங்க, துரத்தி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல நம்ம மாவட்டத்திலுமே மக்கள் எல்லாம் என்ன பொறுத்தவரையில நான் பார்த்த அளவுல அங்க ஓரளவு முதல்ல மக்களுக்கு அந்த குற்ற உணர்வு இருந்தது உண்மை. இப்ப எல்லாரும் தெளிவா இருக்காங்கிறதுல இன்னொரு விஷயமா நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பெருசா நம்ம இன்னொரு விஷயமா நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து காந்தி அண்ணாச்சிக்கு, எம்ஆர் காந்தி அண்ணாச்சிக்கு வந்து ஒரு அனுதாபம் இருந்துச்சு. ஏதோ இந்த மனுஷன் இவ்வளவு வருஷமா கடந்து போராட்டி எல்லாம் பொள்ளையும் கிடையாது, பொண்டாட்டியும் கிடையாது, புள்ளையும் கிடையாது, கொட்டியும் கிடையாது, ஆனா மக்களுக்காகவே ஏதோ பண்ணிட்டு கிடக்குறாரு. அதனால இந்த வாட்டி எப்படியாவது அந்த ஆள் வந்துடணும்னு சொல்லி எல்லாரும் ஏங்கினாங்க. ஒரு அனுதாபம் இருந்துச்சு அவருக்கு மேல, கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலையும். கிறிஸ்தவ மக்கள் ஓட்டு போடாம வந்தாரெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நாகர்கோவில் தொகுதியில் அவருக்கு கிறிஸ்தவ மக்களும் சேர்ந்து நிறைய பேர் போட்டு அவரை வந்து கிறிஸ்தவ மக்கள் போடல, நாங்க வர முடியாது யாரும். அதனால அவருக்கு நிச்சயமா வர முடியாது. கண்டிப்பா கிறிஸ்தவ மக்களை பொறுத்த மட்டும் ஓட்டு போடலன்னா அங்க வேற யாரும் வர முடியாது. இப்ப எம்ஆர் காந்திக்கு எல்லாருமே ஓட்டு போட்டு சரி இந்த மனுஷன் வந்துட்டு போட்டுங்க. அதே மாதிரி இப்ப இவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு அனுதாபம் இருக்கு. ஆமா, ஏதோ நம்ம நல்லா பண்ணிருக்காரு. அனுதாபம்ங்கிறது மட்டும் இல்ல, ஏற்கனவே நம்ம அவரை விட்டுட்டோமே, தோக்கடிச்சிட்டோமே, குற்ற உணர்வு ரெண்டுமே இருக்கு. கடந்த சில நாட்கள்ல அங்க இருந்து வந்த தகவல் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு, நம்மள அங்க தோப்பூர்காரன் தானே, அங்க கேட்டதுல இருந்து போற இடங்கள்ல எல்லாம் அவரை எல்லாரும் நல்ல முறையில அத வரவேற்று உங்களுக்கு தான் போடுவோம் அப்படின்னு உறுதியாக பல இடங்கள்ல வந்து அவருக்கு இருக்கக்கூடிய, நான் கூட ஆரம்பத்துல தொடக்கத்துல சரி எப்படியோ ஒரு பெரிய நெருக்கடியா இருக்குமோ, எப்படி இருக்குமோ, ரொம்ப ஃபைட்டு கொஞ்சம் அதிகமா தான் இருக்குமோ அப்படிலாம் நினைச்சேன். இல்ல கடந்த சில நாட்களாக பார்க்கும்போது ஃபைட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அண்ணாச்சி வந்து ரொம்ப அந்த பணம் தான் புகுந்து விளையாடுறத வச்சு வெளியே ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொஞ்சம் இளைஞர்களை அந்த போராட்டத்துங்கிறதுக்கு சாயங்காலம் அதுக்காக கூட்டிட்டு அதை கொடியும் பிடிச்சிட்டு தெரிகிற கூட்டம் ஒரு கூட்டம். ஆமா, இதுல வந்து இன்னொரு வாக்குறுதியும் அவர் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 4 வழிச்சாலை இதுக்கு வந்து நான் வந்து 1041 கோடி ரூபாய் மத்திய அரசு வாங்கி கொடுத்து சல்லி மண்ணு மணல் எல்லாத்தையும் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி நான் வேலையை தொடங்கிட்டேன். இந்த பணியானது 2025, அதாவது அடுத்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்குள்ள முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறப்பேன். 2025 டிசம்பருக்குள்ள 4 வழி பாதை ஓபன் ஆயிரும். அதை வந்து அவரு ஏன்னா ஏற்பாடு பண்ணிட்டாரு, வேலை நடந்துட்டு இருக்கு. இவருக்கு வந்து ஓட்டு போட்டு நம்ம எம்பி ஆகினா அமைச்சர் ஆயிடுவாரு. அந்த வேலையை இன்னமும் துரிதப்படுத்தி சீக்கிரமா முடிச்சிருவாங்கிறத அவர் சொன்ன டார்கெட் படி முடிச்சிருவாரு. அது ஒரு முக்கியமான ஒரு இது. நான் முன்பு அமைச்சராக இருந்த போது மாவட்டம் முழுவதும் உள்ள சாலைகளை சீரமைக்க பல 1000 கோடி ரூபாய் செலவு செய்து, எனக்கு தெரிஞ்சு 4000 கோடிக்கு மேல அந்த சீர் செய்யறதுக்கு மட்டுமே, செப்பனிடுறதுக்கு, நம்ம திருப்பி ரோடு போடுறதுக்கு மட்டுமே அவர் பண்ணாரு. அதுல முக்கியமான ஒண்ணு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2.8 கோடி ரூபாய், 2 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவுல கொட்டாரத்துல இருந்து அகசிதோரத்துக்கு ரோடு போட்டார். அதாவது அந்த ரோட்ல தான் வசந்தன் கோ வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. அவங்க ஊருக்கு போயிட்டு வந்தது அந்த ரோட்ல தான் போனார். என்ன எல்லாம் ஞாபகம் இருக்கு. இது இதை வந்து அவர் ரயில்வே ட்ராக்கை கிராஸ் ஆகி போவோம். ஆமா, இப்ப மறுபடியும் எல்லா சாலைகளும் மோசமாயிட்டு நான் மறுபடியும் எம்பி ஆன பிறகு உடனே நான் முதல் கட்டமா அந்த ரோடு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்லா சாலைகளையும் நான் மறுபடியும் செப்பனிடுவேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. முக்கியமான ஒரு வாக்குறுதி தேவை. ஏன் தெரியுமா? நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல நான் ஒரு திங்கள் சந்தை அங்கெல்லாம் போயிட்டு வரும்போது கொஞ்சம் மழை பெய்துட்டு இருந்துச்சு. பார்த்து ஆட்டோல தான் போனோம். ஆனா ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, அது என்னமா தெரியாது, அது திமுக ஆட்சியில இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியில இருந்தாலும் சரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அவங்க தான் முதலமைச்சர். மாவட்டம் முழுசும் மாவட்டத்துல வந்து அந்த சாலையை கண்டுக்கவே மாட்டாங்க. நாகர்கோவில் டவுனுக்குள்ளே நீங்க பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் குண்டும் குழியுமா ரோட. அது என்னமா தெரியல. ஒரு நாள் ஒரு ரோடு
அங்க இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களும் பெரிய அளவுல அதை கண்டு அதை வந்து ஏதாவது செய்ய மாட்டாங்க. பொன்னார் வந்த பிறகு 2014 என்னைக்கு அவர் வந்தாரோ அன்னைக்குதான் அவருக்கு ஒரு விமோசனம் கிடைச்சது. இந்த ரோடுகளுக்கெல்லாம் எல்லா ரோடையும் போட்டார். அதான் ஒரு உதாரணத்துக்கு கொட்டாரத்துல இருந்து இதை சொன்னேன். எல்லா ரோட்லயும் பஞ்சர் ஓட்டுனது அந்த மனுஷன் பண்ணாரு. ஆனா அதுக்கு பிறகு 2019 வந்து அவரை நம்ம ஓட்டு போட்டு கொண்டு வரல. கழிந்த 5 வருஷம் பழையபடி முதல் கட்டத்துக்கு போயிட்டு இப்ப அவருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் வந்த உடனே இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கிழக்கு கடற்கரை சாலை பணிகளை வந்து ஏற்கனவே அது நின்றுட்டு இருக்கு. அதை மறுபடியும் நான் வந்து திருப்பி கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு விமான நிலையத்தை கொண்டு வருவேன்னு சொன்னாரோ அதே மாதிரி ஒரு விமான நிலையத்திற்கு நிகராக நாகர்கோவில் பேருந்து நிலையத்தை நான் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு அதை அப்படின்னா அதுக்கு நிதி கண்டிப்பா போடணும். அதை நிதி கொண்டு வரணும். அது மத்திய அரசு நிதியா போட்டு தான் பண்ண முடியும். இவங்க கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து கோபாலபுரத்துக்கு ஒன்வே போறது மட்டும் தான் செய்வாங்களே வழியே அங்க இருந்து 5 காசு எடுக்க மாட்டாங்க. கொடுக்கலையே எந்த மாநில எந்த இதை பண்ணாங்க வச்சுட்டு எல்லாமே அப்பா பேரை வைக்கிறதுல இருக்காங்க. அதனால இதை ஒரு முக்கியமானதை நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டை வந்து ஒரு பேருந்து நிலையத்தை ஒரு விமான நிலையமாக அந்த அளவுக்கு நான் தரம் உயர்த்தி பிரம்மாண்டமா நான் செய்வேன் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரி அது சம்பந்தமா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையாக மாற்றி தமிழகத்தின் தலை சிறந்த மருத்துவமனையாக கொண்டு வருவதையும் அவரு, ஏன்னா அவரு தான் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்ததே அவர் தான் சொல்லியிருக்கோம். அதுக்கு திறப்பு விழாவில் போய் ரிப்பன் வெட்டினது தான் வந்து பெலார்மி வந்து கொண்டு வந்து இந்த மனிதரை தான் பண்ணாரு. அதை வந்து பல்நோக்கு கண்டிப்பா அவரும் வந்து அதை செய்வாரு. அதுல வந்து சந்தேகமே இல்லை. அதே மாதிரி இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியும் கொண்டு வரும்னு சொல்லி அதுவும் முக்கியமா தேவையான ஒண்ணுதான். மத்திய அரசு ஆஸ்பத்திரி ஒண்ணு கண்டிப்பா அது தொழிலாளிகளுக்கு ஈவன் திருநெல்வேலியில இருக்கு. ரொம்ப பேர் பயனடைகிறாங்க. நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் அது நாகர்கோவில்ல தான் முயற்சி எடுத்தாரு. ஆஸ்பத்திரி இல்ல, அது நடக்கல. இந்த வாட்டி கண்டிப்பா நான் திருநெல்வேலியில அதை வச்சு நிறைய பேர் பயனடைகிறாங்க. ஆமா, தொழிலாளிகளுக்கு எல்லாத்துக்குமே ஆமா எல்லா சின்ன சின்ன தொழிலாளிகள் இந்த இதெல்லாம் ஆமா அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே அதுல பயன்பெற முடியும். நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து தென்னை ஆராய்ச்சி மையத்தை நம்ம முழுமையாக செயல்படும் வகையில நடவடிக்கை விவசாயம் சம்பந்தப்பட்டது. ஆமா, நமக்கு ஏன்னா தென்னை மரம் நிறைய தென்னை விவசாயம் நம்ம 3 தானே, ரப்பரு தென்னை வாழை. ஆமா, விவசாயத்தை பொறுத்த மட்டும் அந்த பக்கம் கடல்ல மீன்பிடி தொழில். வேற கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்ப என்ன பெருசா தொழில் இருக்கு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அணைகள் அப்புறம் குளங்கள் இதெல்லாம் தூர்வாரி நான் வந்து இந்த விவசாயத்துக்கு பயனுள்ளதாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் அவர் ஒரு இதாக சொல்லியிருக்காரு. மலைவாழ் பகுதியில் உள்ள மக்களுடைய இதுக்கு சாலை வசதி போக்குவரத்து வசதி இதெல்லாம் மேம்படுத்துவோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு மின்சாரம் இது போதுமான மின்சாரம் இல்லை, போதுமான அளவுக்கு மின்சாரத்தை கொடுப்பேன், சுகாதார வசதிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் அந்த மலைவாழ் மக்களுக்கு அப்படிங்கிறதையும் ஒரு இது சொல்லியிருக்காரு. மீனவர்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பேரிடரில் அவரை காக்கூடியில் ஹெலிகாப்டரோட கூடிய ஹெலிகாப்டர் தளம் அமைப்பதுடன் மருத்துவ வசதி கொண்ட மீட்பு கப்பல் படகு போன்றவற்றை கொண்டு வருவேன். பொன்னார்னால இது ஈஸியா முடியும். அதுக்கு இன்னொரு காரணம் மத்திய அமைச்சர் நம்ம எல் முருகன் இருக்காரு, அவரு அந்த துறைக்கு அமைச்சர். அதனால இவர் சொன்னா அவர் செய்ய போறாரு. அப்ப மோடிட்டே போய் கேட்டு வாங்கிட்டு வந்து இருந்தாலும் அங்க இப்ப இருக்கக்கூடிய சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்ஸுமே அவருக்கு நல்ல பரிச்சயமானவங்க. பல தடவை இருந்தாலும் நிதின் கட்கரி பாஜகனுடைய தேசிய தலைவரா இருக்கும்போது இவர் பாஜக மாநில தலைவர். ஆமா ஆமா. அப்புறம் வந்து அமித்ஷா வந்து தேசிய தலைவராக இருக்கும்போது இவர் மாநில தலைவர். அதே மாதிரி இவர் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருக்கும் போதே இவர் தொடர்புல இருக்காரு. ஆமா ஆமா, அன்னையில இருந்தே நட்பு ரீதியா இருக்காரு. ராஜ்நாத் சிங் தேசிய தலைவரா இருக்கும் போது இவரு இங்க மாநில தலைவர். அதனால எல்லா பெரும் மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே திரு அண்ணா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நேரடி தொடர்பு உண்டு. அதனால ஒரு போனை போட்டு கொண்டு வராது ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு திட்டங்களும் கொண்டு வர இவரும் ஒரு மத்திய அமைச்சர் ஆயிருவார். அநேகமா இந்த வாட்டி வந்து அவர் வந்து ஒரு கேபினெட் அமைச்சரா இருக்கு வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு நிறைய. ஏன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி இணை அமைச்சர் தான் 2 தடவை வந்திருக்காரு. 2 தடவை இணை அமைச்சர். ஆமா, அதனால ஒரு மூத்த ஆளா ஆயிட்டாரு. அதனால கண்டிப்பாக இன்னைக்கு இந்த வாட்டி வந்து அவருக்கு ஒரு கேபினெட் அமைச்சர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரப்பர் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் பிரச்சனை, அதாவது மீனவர்களுக்கு அந்த இதை கண்டிப்பா அவர் அமைச்சிருவாரு. இன்னொரு தகவலும் மீனவர்களுக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தை பாதுகாப்பான முறையில் அமைக்க தற்போதைய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ரூபாலா மற்றும் திரு எல் முருகன் ஆகியோர் மூலம் முயன்றேன். அதனை தலைசிறந்த மீன்பிடி துறைமுகமாக மாற்றுவதோடு குறும்பனை
வாணியக்குடி பகுதிகளில் மீன்பிடி துறைமுகங்களை அமைப்பதுடன் பல கடலோர பகுதிகளில் என்னால் முன்பு அமைக்கப்பட்ட கடலரிப்பு தடுப்பு சுவரை சீரமைப்பேன். ஏற்கனவே அமைச்சிருக்காரு, அதை அத்தனையும் நான் வந்து சீரமைப்பேன். தூண்டில் வளைவுன்னு சொல்லுவோம், தூண்டில் வளைவு, அதெல்லாம் நான் வந்து சீரமைப்பேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ரப்பர் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதுடன் ரப்பர் சம்பந்தமான தொழிற்சாலை அமைக்க பாடுபடுவேன். தொழிற்சாலை அமைப்பேன், ரப்பர் தொழிற்சாலை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவருக்கு ஈஸியான ஒரு வேலை தான் அது. பண்ணி இந்த வாட்டி கண்டிப்பா இதெல்லாம் செய்து விடுவார்னு நான் நம்புறேன். பெண்களின் தொழில் முன்னேற்றத்திற்காக தனி கவனம் செலுத்தப்படும். இது முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாவட்டத்தில். ஏன்னா அதிகம் பெண்கள் கொண்ட மாவட்டம். அந்த பெண்கள் குறித்து அவர் அக்கறை எடுத்திருக்கிறது இன்னும் பாராட்டுக்குரியது. அதே மாதிரி குடும்ப பெண்களின் பாதுகாப்பிற்காகவும் அவர்களுக்கு கவுன்சிலிங் போன்றதை கொடுக்கறதுக்கு தேவைப்படுது இப்போதைய சூழ்நிலையில். அந்த மாதிரி வர்றதுல ஒரு 3 இடத்துல மையங்கள் அமைச்சு, அதாவது நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம் இடங்கள்ல எல்லாம் அதுக்கு மையம் அமைச்சு நான் அதுக்குள்ள வேலைகள் எல்லாம் செய்வேன்னு ஒரு பாயிண்ட். பெண்கள் முன்னேற்றம் பெரிய விஷயம் தான், அதை அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அதே மாதிரி நீங்க நம்ம ஏற்கனவே பேசணுமே தான், தமிழர்களின் 5 வகை நிலங்களான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுல பாலை இதை நீங்களாக மற்ற எல்லாமே 4 வளமும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. அதனால இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நமது கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு கடவுள் அருள் பெற்ற அருள் கடாட்சம் நிறைந்த ஒரு பகுதி. இந்த மாவட்டத்துல கனிம வளங்கள் காரணமின்றி அழித்து கொண்டிருக்காங்க. எந்த காரணம் அள்ளி கேரளாவுக்கு கடத்திக்கிட்டே இருக்காங்க. இல்ல அதுல இப்ப அதுல ஒரு பெரிய கொள்ளை என்னன்னா, சரி ஒழுங்கா அது நடைமுறைப்படுத்தப்பட்டு அதுல உள்ள அரசாங்கத்துக்கு போகக்கூடிய அது கனிம வளம் வந்து மக்களுடைய சொத்து, நாட்டின் சொத்து. அப்போ அதுல உள்ள அந்த பணம் ஒழுங்கா அரசாங்கத்துக்கு போய் சேருதான்னா சுத்தமா அது சேர மாட்டேங்குது. அதுதான் அதுல அது ஒரு பெரிய கொள்ளையாவே அந்த தான் அவரும் சொல்றாரு, நடந்துட்டு இருக்கு. அவர் அதான் சொல்றாரு. அதாவது எப்படின்னா, இதெல்லாம் அழித்து கொள்ளையடித்து சம்பாதித்து வரும் சில அரசியல்வாதிகளின் கொலைவெறி குணத்தை முடிவிற்கு கொண்டு வந்து கனிம வளத்தை நான் பாதுகாப்பேன் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அவருக்கு எல்லாமே தெரியுது, எந்தெந்த அரசியல்வாதி என்ன பின்புலத்துல இருக்கான், எல்லா கதையும் தெரியுது. அதனால கண்டிப்பாக அண்ணாச்சி இதை முழுமையாக நிறைவேற்றுவார். அப்படி இல்ல ஏறக்குறைய எல்லாமே 90% மேல அவரால் நிறைவேற்ற முடியும். அதனால முடியும் கண்டிப்பா, ஏன்னா நிதி இதுல இருந்து எல்லாமே பண்ண முடியும். இந்த வாட்டி வந்து இந்த சமூக ஆர்வலர் அவன் இவனும் வெளியே வரமாட்டான். வந்தா அந்த ஊர்ல உள்ளவனையும் அடிச்சே கொண்டு விடுவோம். அவ்வளவு இல்லன்னா எப்பவும் நமக்கு ஒரு விமான நிலையம் எப்போ வந்திருக்கும். கெடுத்ததே இவனுதான் கெடுத்து எல்லாம். அந்த நேரத்துல மட்டும்தான் இவங்களுக்கு வந்து இயற்கைக்கு மேல பாசம் வரும். இப்ப பாருங்க ஆளே காணல. ஒரு 8 வழி சாலை வரதை கெடுத்தானுவோ, ஒரு துறைமுகம் நல்ல துறைமுகம் வந்திருக்கும், அதை கெடுத்தானு. ஒரு ஏர்போர்ட் வந்திருக்கும். முக்கியமா தேவையான 2 விஷயம் நமக்கு வரவிடாம ஆக்கிட்டாங்க. ஒரு இறுதியாக இன்னொரு தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. அதை பத்தியும் ஒரு 2 வார்த்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, காங்கிரஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இத்தாலிய காங்கிரஸ் வந்து ஒரு களவாணி கூட்டம் வந்து நேற்றுக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டு இருக்கு. அதை வெளியிட்டதுல 2 பாயிண்ட மட்டும் நான் சொல்றேன். ஒண்ணு வந்து 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு. 10 வருஷமா மத்தியில இருந்தாங்க. 33% உள்ளாட்சித்துறை அமைப்புகள்ல எம்பி எம்எல்ஏ இதுல 33% இடஒதுக்கீடு கொண்டு வர முடியல. முட்டுக்கட்டப்பட்ட கும்பல் இவன் வந்து பல தடவை கோரிக்கை இப்பதான் சட்டம் பாஸ் ஆயிருக்கு. மோடி வந்து அதை கொண்டு வந்து சட்டத்தை பாஸ் பண்ணி வச்சிருக்காரு. நடைமுறைப்படுத்த போறாங்க. இந்த நேரத்துல இந்த ஈர வெங்காயங்கெல்லாம் சேர்ந்து 50% இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான், நீங்க அரசாங்கத்துல கொடுக்கலாம் இருக்கட்டும் ராஜா, நீங்க இப்ப வேட்பாளர்களா விட்டுருக்கீங்களா? அதுல எத்தனை பேரை விட்டுருக்கீங்க? பெண்களை எத்தனை பேர் கொடுத்திருக்கீங்க? தமிழகத்துல ஏதோ ஜோதிமணின்னு ஒண்ணு இருக்கு. ஜோதிமணி 10 பேர்ல ஒரே ஒரு 10% தான் வந்திருக்கு. வேற கொடுத்திருக்கீங்க. அதுவும் அந்த அம்மா டெல்லியில அவங்க கூட நெருக்கமா இருந்ததுனால அந்த அம்மா போய் வாங்கிட்டு வரல, இல்லன்னா கொடுத்திருக்க மாட்டாங்க. இன்னொரு லேடியும் கொடுத்திருக்காங்க, மயிலாடுதுறையில சுதாவா, டாக்டர் சுதா 2 பேரும் கொடுத்திருக்காங்க. 20% தான் ஆச்சு. 10 பேர் இருக்காங்கல்ல, 50% 5 பேர் கொடுக்கலாம்ல. நீங்க இங்க இருந்தே அமல்படுத்தலாமே, இந்திய அளவுல இதை அமல்படுத்தலாமே. யாரு வந்து குறுக்க நிக்க போறா? நீங்க கொடுத்தே தானே கொடுக்கலாமே. அப்போ ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணிட்டு அலைவீங்க. சரி, அடுத்து இன்னொரு இது, குடும்ப தலைவிகளுக்கு, அதாவது ஏழைங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. ஏழை குடும்ப தலைவிகளுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கும்.
எவ்வளவு பெரிய எத்துவாளித்தனம் பாருங்க. அதாவது நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகை 142 கோடி. இதுல பெண்கள் எடுத்தீங்கன்னா சரிபாதி நீங்க எடுக்கணும். சரிபாதி கூடுதல் பெண்கள் தான். ஆமா. அப்ப 72 கோடியை நீங்க எடுக்கணும். இந்த 72 கோடி வந்து குடும்ப தலைவின்னு இருக்க மாட்டாங்க, வாய்ப்பு இல்ல. ஒரு 4-5 கோடி மாணவிகள் சிறுமிகள் எல்லாமே வருவாங்க. ஆனா வயசானவங்க எல்லாம் குடும்ப தலைவி தான். வயசு கம்மியானவங்க 18 வயசு கீழே உள்ளவங்க தான் குடும்ப தலைவியா இருக்காம இருப்பாங்க. அப்படின்னா நீங்க அதையும் கொஞ்சம் கழிச்சீங்கன்னா 72 கோடியில 2 கோடியே கழிக்கலாம், இல்ல 4 கோடியே கழிச்சு விடுங்க, 68 கோடி வந்துடும். 68 கோடியில பணக்காரன்னு எடுத்தீங்கன்னா 1 கோடி தேர்மானே தெரியுது. ஏழைகள் தான் மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. 1 கோடி பேரை நீங்க அதிகபட்சமா தான் நான் சொல்றேன். எல்லாம் அம்பானிக்கு பொண்டாட்டி அதானிக்கு பொண்டாட்டி நீங்க இவங்க சொல்றாங்கல்ல. அதே மாதிரி இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பார்க்கறல சன் பிக்சர்ஸ், இவங்க எல்லாம் கடலை மிட்டாய் வியாபாரம் தானே பார்க்காங்க. இவங்க கார்பரேட்டே கிடையாது. சன் பிக்சர்ஸ், அப்புறம் வந்து இது கலைஞர் டிவி, இதெல்லாம் வந்து கடலை மிட்டாய், அப்புறம் வந்து பொறி உருண்டை, இதான் வியாபாரம். இட்லி வியாபாரம், குடிசை தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கார்பரேட்டா, இவங்க என்னவா இருக்காங்க? சரி, இவங்களுடைய பொண்டாட்டிகள்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 1 கோடி பேர் வேணா தேர்வாங்க. அப்ப 68 கோடியில 1 கோடியே கழிச்சிருங்க, 66 கோடி. 65 கோடியே வச்சு 60 கோடியே வைங்க சார். 60 கோடி பேருக்கு வருஷத்துக்கு நீங்க 1 லட்சம் கொடுக்கறதா இருந்தா 60 லட்சம் கோடி தேவை. ஒரு சின்ன கணக்கு, சாமானியனா என்னுடைய கணக்கு. ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறீங்க. 60 கோடி பேருக்கு நீங்க கொடுக்கணும். அப்ப 60 லட்சம் கோடி உங்களுக்கு வேணும், ஒரு வருஷத்துக்கு வேணும். வருஷத்துக்கு பட்ஜெட் போடுறீங்களா? நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி இப்ப கடைசியா ஒரு இடைக்கால பட்ஜெட் ஒண்ணு தாக்கல் பண்ணிருக்காங்கல்ல. அந்த பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 44 லட்சம் கோடி தான். நீங்க ஒரு பட்ஜெட்டே 44 லட்சம் கோடியில போடுறாங்க. நீங்க வந்து பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் 60 லட்சம் கோடி தேவை. எங்க போய் கொள்ளையடிச்சிட்டு வருவீங்க? இத்தாலியில இருந்து கொண்டு வர போறீங்களா? இத்தாலி பேங்க்ல இருந்து இல்ல எப்படி வரும்? ஏமாத்து வேலை இதுதான். நடக்காத அத போகாத ஊருக்கு வழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வழியை சொல்லி இதுதான் கருணாநிதி சொன்னாரு பாருங்க. 2006ல 2 ஏக்கர் விவசாயிகளுக்கு எல்லாம், நிலமற்ற விவசாயிகளுக்கு எல்லாம் 2 ஏக்கர் நிலம் எத்தனை பேர் கொடுத்தாரு? 5-6 திமுக காரனு கொடுத்தாரு. இவ்வளவுதான் இவங்களுடைய பித்தலாட்டம். இது ஆரம்பத்துல இருந்தே திமுக பித்தலாட்டம் தான். 1967 என்ன சொன்னாங்க? ரூபாய்க்கு 3 படி அரிசி எத்தனை பேர் கொடுத்தாங்க? அப்புறம் கொடுத்தாங்க, ஒருத்தர் கூட கொடுக்கலையே. அப்ப இதுதான் இவங்களுடைய மோசடி. அதே மாதிரி இப்ப காங்கிரஸ் வந்து இதெல்லாம் எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்க. அதாவது 60 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு தேவை. பட்ஜெட்டே நம்ம 45 லட்சம் கோடி தான் போட்டுட்டு இருக்கோம். 45, அப்ப பட்ஜெட்டை விட டபுள் மடங்குல, இல்லைன்னா பட்ஜெட்டை விட இன்னொரு 50% அதிகமா வந்து நீங்க இதுக்கு மட்டுமே ஒதுக்கணும். எப்படி ஒதுக்க முடியும்? அப்புறம் எப்படி ரோடு போடுவீங்க? அப்புறம் எப்படி சாலை வசதி பண்ணுவீங்க? அப்புறம் எப்படி வந்தே பாரத், புல்லட் ட்ரெயின் எல்லாம் எப்படி ஓட்டுவீங்க? நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? கொஞ்சமாவது, அதாவது அந்த அளவுக்கு மக்கள் மடையன்னு நினைச்சிட்டு அள்ளி விடுறாங்க. இவங்க எங்க இருந்து நீட்டை நாங்க ஒழிப்போம், இவங்க கொடுத்தாங்கல்ல நீட்டை ஒழிப்போம், இந்தியா முழுக்க நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம். இந்த 1000 ரூபாய் இந்த மாசமே கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது சார். நீங்க பாருங்க 15ஆம் தேதி வராது 1000 ரூபாய். இந்த வாட்டி 15ஆம் தேதி வந்துச்சுன்னா பாருங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அதுவும் ஒருவேளை தப்பி மாதிரி வந்தா கூட இந்த மாசம் வரும். அரசு ஊழியர் சம்பளத்துக்கே கஷ்டம் மாதிரி தான் கண்டிப்பா. தமிழகத்தினுடைய கடன் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய கவர்மெண்ட் முடியும் போது 5,70,70,000 கோடி. இன்னைக்கு எவ்வளவுன்னா 8,33,000 கோடி. இது போன மாசம் கணக்கு. நான் இப்ப சொல்றது கூட போன மாசம் கணக்கு தான். இந்த மாசம் இப்ப எவ்வளவுன்னு தெரியாது. இந்த வருஷம் முடியும் போது 9 லட்சம் கோடியை தாண்டி போயிடும். அவ்வளவு வட்டியோட சேர்த்து திருப்பி கொடுக்கணும். அண்ணாமலை அவர்கள் தெளிவா அந்த பாயிண்ட அவர் மாநில தலைவர் ஆனா உடனே சொன்னார். நம்ம கிராஃப், ஏன்னா அவருக்கும் பொருளாதாரம் தெரியும், அவருடைய எம்பிஏ பொருளாதாரமும் சேர்ந்து வந்தது, அதனால அவருக்கு தெரியும். தெளிவா சொன்னார், இந்த கிராஃப் படி போனாங்க அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு தமிழக அரசு திவால் ஆயிரும், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியாத அளவுக்கு ஆயிடும்னு சொன்னார். அதை நோக்கி போறாங்க. இந்த வருஷம் லாஸ்ட்ல 9 லட்சம் கோடி கடனை எட்டினோம். இந்த கடன் அவ்வளவு மக்கள் மேல மக்களுடைய வரி பணத்துல இருந்து இதுக்கு வட்டி கொடுக்கணும். நம்ம வரி பணத்துல இருந்து அதுக்கு வட்டி கொடுக்கணும். இவங்க இந்த கடைசியா பட்ஜெட் போட்டாங்களே, அந்த பட்ஜெட்ல கூட புதுசா வருமான வரி வர்றதுக்கு வழியே காணல. வரி வருமானம் தான் வருது, வேற வருமானத்துக்கு வழியே காணல. ஆனா வட்டி அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்குத்தப்பா போகுது. அப்ப சமாளிக்கிறது எப்படி பண்றது? ஆமா, அந்த மணல் குவாரிகள்ல 4,500 கோடிக்கு 4,700 கோடிக்கு மணல் அள்ளி எடுத்துட்டு வெறும் 36 கோடி அரசாங்கத்தை கட்டியிருக்காங்க. ஆமா, அதானே இவங்க வந்து அப்படின்னா அதுல எவ்வளவு 1000 கோடியை அடிச்சிட்டு போனாங்க. அந்த கொள்ளையில, மணல் கொள்ளையில 4,700 கோடிக்கு, அதாவது 27 லட்சம் மெட்ரிக்
டன் எடுத்துட்டு அங்க காட்டுனது வெறும் 36 கோடி. வெறும் 36 கோடி அரசாங்கத்துக்கு. எவ்வளவு பெரிய இழப்பை உருவாக்கியிருக்காங்க. அப்போ அந்த அரசாங்கத்துக்கு வர வேண்டிய மக்களுடைய சொத்தை, பொக்கிஷத்தை ஒரு 10 பேர் மணல் கொள்ளையர்கள் சேர்ந்து மொத்தமா அடிச்சு வச்சுட்டு அதுக்கு விசாரணைக்கு போகும்போது சரி அந்த சம்பந்தப்பட்ட கலெக்டர்களை கூப்பிட்டா இவன் எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போடுறான், கலெக்டர் வரமாட்டான் அப்படின்னு. அதான் சுப்ரீம் கோர்ட்ல அழகா கேட்டாங்க. 5 மாவட்ட கலெக்டர், இவங்க கலெக்டரா இருக்காங்க, அது அமலாக்கத்துறை, அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து கலெக்டர் தான். கலெக்டர் அதாவது அவங்களும் மத்திய அரசு பணியாளர்கள் தான், இவங்களும் பணியாளர்கள், அரசு பணியாளர்கள் தான். அவங்க வந்து இவங்க தப்பு செய்ததாக கண்டுபிடிச்சு ஆதாரங்களை வச்சு இவங்ககிட்ட விசாரணை நடத்த கூப்பிடுறாங்க. நீங்க ஏங்க அதை தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க போக வேண்டியது. ஆமா, இவங்க தப்பு செய்ததுன்னு தான் தண்டனை கொடுக்கறது என்ன உண்மை. அப்ப இவங்க தப்பு செய்யலன்னு வர போறாங்க. நீங்க ஏன் அரசு விசாரணையை நடத்தக்கூடாது, நீங்க ஏன் போறீங்க? அப்புறம் அப்படியே நைஸா வாபஸ் வாங்கிட்டாங்க. அது அப்படியே இல்ல, அது அப்படி இப்பவும் விசாரணை கூப்பிட்டு இருக்காங்க 25ஆம் தேதி. உடனே இல்ல தேர்தல் வேலை எல்லாம் நடக்கிறனால இப்ப வந்து கலெக்டர் வந்துட மாட்டாங்க. அட போயா, வரலன்னா ரிமாண்ட் போட்டுருவாங்க, கூட்டிட்டு வந்துருவாங்க, அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்து விடுன்னு சொன்ன உடனே சரி வேற வழி இல்லாம இப்படித்தான் நம்ம வளங்கள் எல்லாம் இப்படித்தான் கொள்ளையடிக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுல நீங்க நல்லா நோண்டிட்டு போனீங்கன்னா அப்படியே கோபாலபுரத்துல போய் நிக்கும். அதான் பிரச்சனை. எல்லா இதுவும் கீழே 4000 கோடியை கொள்ளையடிச்சாங்கன்னா அதுல 4000 கோடியில 3000 கோடியும் ஸ்டாலின் குடும்பத்துக்கு. இதே மாதிரி இது மணல் கொள்ளையா? இந்த மணல் கொள்ளை மாதிரியே தான் அந்த குவாரி கொள்ளையும். சமீபத்துல நீங்க திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள 54 கோரியையும் இப்போ ஒரு பெரிய ஸ்டடி பண்ணி அவர் அறப்போர் இயக்கம் ஜெயராமன் ஒரு பெரிய இது கொடுத்திருந்தாரு. அவரை கொடுத்திருந்ததெல்லாம் 22 மே வரைக்கும் உள்ளது. அதுக்கு பிறகு டிசம்பர் மாதம் அதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. இந்த 1.5 வருஷமும் வெட்டி எடுத்திருக்கதை பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடிக்கு இருக்கும். பல ஆயிரம் கோடிக்கு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் அதே மாதிரி தான். ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் மக்களுடைய சொத்து பொக்கிஷம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு. இதுக்கெல்லாம் தீர்வு வரணும்னா அண்ணாச்சி மாதிரி பொன்னார் மாதிரி நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டு இனி நம்ம இப்போ டெவலப்மெண்ட் ஒர்க்கை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம். இதில் அந்த மக்கள் நலத்திட்டங்களில் நான் பர்டிகுலரா அது நிறைய இருக்கு. இருந்தாலும் அடுத்த இதுல நம்ம அதை பற்றியும் பேசி நிச்சயமா பேசுவோம். ஆமா, அப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல இந்த விஷயத்துல நீங்க பர்டிகுலரா கிறிஸ்தவர்கள், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், உண்மையான கிறிஸ்தவன், கிறிஸ்துவை முழுமையா உள்வாங்கினவன், கிறிஸ்தவத்தை பற்றி நன்றாக தெரிஞ்சவன், உங்கள் பொற்பாதங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்க மதத்தை பார்க்காதீர்கள், நம்ம மத தலைவர்களை பார்க்காதீர்கள். இந்த விஷயத்துல இருந்து நம்ம வாழ்க்கையை பாருங்க, நம்ம சந்ததியினுடைய வாழ்க்கையை பாருங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்தில் தாருங்கள் என்று கேட்டு முடியும். நன்றி, வணக்கம்.